13வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவுக்கு மக்களிடையே ஆதரவு பெருகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இன்றைய நாளிலும் கூட பல நல்ல படங்கள் தேடப்படுகிறது. அதை பற்றி தொடர்ந்து நமது விருந்தினரான கருந்தில் ராஜேஷ் அவரிடம் பேசலாம். ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நம்ம 1944 அப்படிங்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் மூவியை பார்த்தோம். ஸோ இந்த படத்துக்கும் இன்னைக்கு ஸ்க்ரீன் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸர் அப்படிங்கிற படத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா சார்? எஸ், ஒரு தொடர்பு இருக்குது. என்னென்னா 1944 ஒரு வார் பற்றின படம். அந்த அந்த வாருக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற சில நிகழ்வுகள் இந்த ஃபென்சர் படத்தில் இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எஸ்டோனியாவை ரஷ்யா கைப்பற்றிடுச்சு. அந்த 1944 அந்த போர்க்களத்தை பற்றினது. ஒரு சைடு ரஷ்யா, இன்னொரு பக்கம் ஜெர்மனி. யாரும் அந்த இடத்த கைப்பற்ற போகிறாங்க, ஏன்னா எதிரி மேலே ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். பட் அப்படி ரஷ்யா இந்த இடத்த கைப்பற்றின அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட அதிகாரத்தை அந்த மக்கள் மேலே செலுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன நடந்தது, அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு அழகான கதை தான் ஃபென்சர். நம்ம பேசும்போதே தெரியுது இந்த படத்துடைய திரைக்கதைங்கிறது எவ்வளோ ஒரு பிரச்சனைகளை சார்ந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. பட் ஆனால் இந்த ஒரு திரைக்கதையை ஃபென்சர் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி கூட எப்படி தொடர்புபடுத்தி எடுத்திருக்காங்க. இப்போ எந்த சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே காமிச்சிங்கன்னு வைங்களேன், அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்கும். டாக்கு ட்ராமா அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபீல் கொடுக்கும். அது ஓகே தான், அது நல்ல ஃபீல் தான், அது பிரச்சனை இல்லை. பட் அது கொஞ்சம் ட்ரையாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்ககிட்ட இதெல்லாம் செய்யாத, அதெல்லாம் செய் அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வைங்களேன், உங்களுக்கே அது ஏற்றுக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல கதையை உள்ளே கொண்டு அதில் சில கருத்துக்களை உள்ளே காமிச்சோன்னு வைங்களேன், அது இன்னும் நல்லா பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த கதையை நம்ம மனசு விட்டு போகாது, அதே சமயம் அவங்க சொல்ல அந்த விஷயத்தை நம்மளால வச்சுக்குவோம். உலக அளவிலான படங்களில் சீன மொழி படங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல முக்கியத்துவம் இருக்குது. அங்கேயும் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஜியா ஜாங்கே, அவர் ரொம்ப வருஷமாகவே நல்ல படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கே கூட இந்த 2 வருஷம் முன்னாடி கூட அவரோட டச் ஆஃப் சீன் படம் வந்தது. அதை இங்கே எல்லோரும் பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை பெங்களூரில் பார்த்தேன். அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பிறந்து வளர்ந்த ஒரு இடம், ஒரு நாடு அப்படின்னா, அந்த நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத படமாக டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய அளவு திறமை வாய்ந்தவர் இவர். மிகச்சில நல்ல இயக்குநர்களில் ஒருவர். மவுண்டன்ஸ் மே டிபார்ட் அப்படின்னு இந்த ஃபெஸ்டிவல் ஒரு படம் வருது, ஜியா சாங்கேவோடது. அதுவும் இப்படி தான். அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, 3 விதமான காலகட்டங்கள் காமிக்கிறாங்க. அந்த 3 காலகட்டங்கள்லையுமே அந்த கேரக்டர்கள் எப்படி வளர்ந்துருக்கு, மனசளவுலையும் சரி, மெச்சூரிட்டி லெவல்லையும் சரி, சமுதாயத்தில் என்னென்ன வளர்ச்சிகள் இருக்குது, இவங்களால அதை அங்கே பொருந்தி போக முடியுதா இல்லையா, எமோஷனல் லெவலில், இப்படிங்கிறது தான் இந்த படம். சார், சீனாவில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் திரைப்படத்தை உருவாக்குவது அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக சுதந்திரம் இருக்குது. இப்போ ஈரானியன் ஃபிலிம்ஸை விட சைனாவில் சுதந்திரம் இருக்க தான் செய்யுது. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மெயினாக அவங்க கவர்மெண்ட் அட்டாக் பண்ணல, அவங்க சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை தானே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இருக்குது. பட் நிறைய படங்கள் அங்கே அப்படி தான், ஃபேமிலி பேஸ்டு, சொசைட்டி பேஸ்டு, இப்படி தான் அங்கே வருது. பல முக்கிய கதைகளை கொண்ட படங்களாக இந்த ஆண்டோடைய சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் ஜெர்மன் மொழி படங்கள் பார்க்கப்படுது. அந்த வகையில் எப்போதுமே எல்லா திரைப்பட விழாக்களிலும் ஒருத்தருடைய படங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இடம்பெறுது அப்படின்னா அது வெர்னர் ஃபாஸ்பெண்டர். ஸோ இவருடைய படமான வெரோனிகா வாஸ் அப்படிங்கிற படமும் இந்த திரைப்பட விழாவில் பங்கிட்டு இருக்கு சார். ஸோ இந்த படத்தை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? வெர்னர் ஃபாஸ்பெண்டர் பற்றி நிறைய சொல்லணும். எப்படின்னா, இப்போது சமீப காலமாக ஒரு சினிமா டக்குன்னு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ராபர்ட் ரொட்ரிகோஸ்னு ஒரு டேரக்டர் இருக்கார். அவர் நல்ல எக்ஸாம்பிள். அவர்கிட்ட நீங்கள் ஒரு கதையை கொடுத்தீங்கன்னா குறைந்தபட்ச நாட்கள்லேயே அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்துடுவார். கேமராமேன், எடிட்டர், மியூசிக்கு, லைட்மேன் எல்லாமே அவர் தான். தனியாக போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு படத்தை ரேப் பண்ணி கொண்டு வந்துடுவார். பட் இவருக்கும் முன்னாடியே இது மசாலா. ராபர்ட் ரொட்ரிகோஸ் கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் மூவிஸ் தான். பட் இதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்டிக்கலாக தரமான படங்களை எடுத்து தள்ளினால்தான் தான் வெர்னர் ஃபாஸ்பெண்டர். இவருமே தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைக்களம்ங்கிறது என்ன மாதிரி இருக்கு? எஸ், என்ன மாதிரி அப்படின்னா, இப்போது இந்த போர்ஜோய்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பணம் படைத்தவர்கள், செல்வந்தர்கள், முதலாளி வர்க்கம், இவங்களை எப்போவுமே கிண்டல் பண்ணிட்டு தான் படம் எடுப்பார். கிண்டல்னா நக்கல்லாம் இருக்காது, அவங்கள விமர்சனம் பண்ணி படங்கள் எடுக்கிறதுல அவர் கில்லாடி. வெரோனிகா வாஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு கதைக்களத்தை கொண்டு உருவாக்க? ஓகே, அது ஒரு நடிகையோட கதை. அது நிஜமாகவே இருந்த ஒரு நடிகையோட கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம். அது அவரே சொல்லியிருக்காரு. இந்த நடிகைக்கு இப்போ வாய்ப்புகள் கம்மியாயிட்டே வருது. ஸோ அப்போ அவர் ஒரு ரிப்போர்ட்டர் சந்திக்கிறாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டருக்கு இது யாருன்னே தெரியாது. அதனால 2 பேருக்கும் ஒரு லவ் அஃபேர் உருவாகுது. பட் அந்த ரிப்போர்ட்டருக்கு ஏற்கனவே இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அது தெரிஞ்சுமே இந்த நடிகை அவனை லவ் பண்ணுறாங்க, அவர் இந்த லேடியை லவ் பண்ணுறாரு. இங்கே தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரூல்ஸை உடைக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா, கட்டுக்கோப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிற சமுதாயத்தை கிண்டல் பண்ணுற மாதிரி, நக்கல் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ அப்போ தான் அந்த ரிப்போர்ட்டருக்கு தெரியுது, இந்த நடிகையை ஒரு டாக்டர் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய போதை மருந்துகள் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்ககிட்ட பணம் இருக்குது. ஸோ அந்த பணத்துக்காக இந்த வேலையை அவர் செய்கிறாரு.
ஸோ இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை இவர் வந்து இந்த ரிப்போர்ட்டர் வந்து அந்த டாக்டர்கிட்ட அனுப்புறாரு. அந்த டாக்டர் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு செல்வந்தர் மாதிரி வேஷம் போட்டுட்டு போகிறாங்க. அவருக்குமே அதே மாதிரி மருந்துகளை அவர் கொடுக்குறாரு. பட் அதை வந்து அது யாருன்னு அவர் கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுடுறாரு. யாரோட உதவியோடனா இந்த வெரோனிகாவோட உதவியார் தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த படம். எஸ், இந்த வெரோனிகா வாஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அப்படிங்கிற அந்த லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு காட்சிகள் ஜாஸ்தி. அந்த ஒரு லைட்டிங் ஏதாவது சொல்ல வராரா? குறியீடுகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து நிறைய விமர்சகர்கள் அதை எழுதுவாங்க. இப்போ தான் மணிரத்னமே அதை பற்றி சொல்லியிருக்காரு அவரோட புக்கில். நீங்கள் ஏன் அந்த படத்தை அப்படி எடுத்தீங்க, ஏன் இந்த படத்தை இப்படி எடுத்தீங்க? எஸ், அதில் வந்து சில ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் அப்படி வச்சது ரொம்ப நல்லா இருந்தது, அதில் இந்த மீனிங் கன்வே வச்சுன்னு ரங்கன்னு சொல்லுவார். அதுக்கு அவர் அது கேஷுவலாக வச்ச ஷார்ட் தாங்க, அதுலேருந்து எந்த மீனிங்கும் கிடையாதுங்க, நீங்களே மீனிங் உருவாக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். இதுதான் குறியீடுகளோட பிரச்சனை. இப்போ அவரே வெளிப்படையாக சொல்லாமல் இருந்தால் நம்மளால் அது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படி வச்சிருக்காங்க நமக்கே தெரியாது. நம்ம 1000 ரீசன் உருவாக்கிக்கலாம். பட் அதுக்கு இடத்துல கேஷுவலான ஒரு ஷார்ட்டாக இருக்கும், இல்லைனா கேஷுவலான ஒரு ஃபிலிம் டெக்னிக்காக இருக்கும். இன்றைக்கி நாம் பார்த்த படங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது விதத்தில் சினிமாவை குறித்து பல்வேறு விஷயங்களை மேம்படுத்தும் அப்படின்னு நம்பலாம். இது போன்ற பல படங்களை தினந்தோறும் அடுத்தடுத்து நாமும் பார்க்க இருக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.